வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோவில் ஃப்ளாஷ்பேக் ரவுண்ட் நடக்க போகுது. இந்த ஃப்ளாஷ்பேக் ரவுண்டில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாரும் பழைய பாடல்கள் எடுத்து பாடி செம்மையாக அசத்திருக்காங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோலேயே ரொம்பவும் திறமையானவராகவும் மற்ற எல்லா போட்டியாளர்களோட ரொம்பவே முன்னாடியே இருக்க நம்ம ரித்திக் அவர்கள் இந்த ஃப்ளாஷ்பேக் ரவுண்டில் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை எடுத்து தாறுமாறா பாடி சூப்பர் சிங்கர் அரங்கத்தையே செம்மையாக அசத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இப்போ இது டாப் 10 லெவலுக்கு வந்திருக்கு. இதன் காரணமாக சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களிடையே போட்டி ரொம்பவே கடுமையாக இருக்குது. இந்த ஷோலேயே ரொம்பவே பிரபலமாக இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டாக இருக்குது யாருன்னு பார்த்தா அது நம்ம கப்பீஸ் கானா போவையர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோலேயே ரொம்பவே திறமையானவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம ரித்திக் அவர்கள். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் நடக்கிற ஃப்ளாஷ்பேக் ரவுண்டில் நம்ம ரித்திக் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து என்ற பாடலை எடுத்து பாடி அசத்திருந்தாரு. இந்த பாடல் அவர் பாடி முடிச்சவனே அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. மேலும் இந்த பாடல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்பயோ வந்த பாடல், அப்ப இருந்த பாடல் ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா நீ இப்ப பாடுறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம ரித்திக் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் ஃபிளாஷ்பேக் ரவுண்ட்ல நம்ம ரித்திக் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு இதை பத்தி பேசிய ஜட்ஜஸான சங்கர் மகாதேவன் அவர்கள் சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை யாராலையும் மிஞ்சவே முடியாது, நீ கொடுத்தது ரொம்பவே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி பாராட்டி இருந்தாரு. அதன் பிறகு பேசிய நம்ம சித்ராமா அவர்கள், நீ இந்த பாடலை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாடின, அதுதான் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்பவே அழக சேர்த்திருக்குன்னு சொல்லி அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதன் பிறகு கல்பனா மற்றும் எஸ்பிபி சரண் அவர்கள் பேசும்போது, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீ இந்த பாட்டை பாடினது மட்டும் இல்லாம கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு படத்தை பார்க்குற அளவுக்கு ஃபீலிங்கை உருவாக்கிட்ட, அதுதான் உன்னோட இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லி அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ரொம்பவே திறமையானவரான ரித்திக் அவர்களை பத்தியும் அவர் இந்த ஃபிளாஷ்பேக் ரவுண்ட்ல எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை எடுத்து தாறுமாறா பாடி கொடுத்த அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.